ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு சுரக்காய் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் கொஞ்சம் வித்தியாசமான சைட் டிஷ் ரெசிபி. இது சப்பாத்தி, தோசை, ஆப்பம், சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரை பேனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, நான் வறுத்த வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதோட ஒரு 4-5 உரிச்ச பூண்டும் சேர்த்து வறுத்து சேர்த்துக்கங்க. இப்போ வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலைன்றதுனால எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துருக்கேன். வறுக்காத வேர்க்கடலைன்னா வேர்க்கடலை வறுத்த பிறகு ஜீரகம், மல்லிலாம் சேர்த்து வறுத்து இது மாதிரி ஆற விட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி தண்ணீர் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கங்க. வெங்காயம் வதக்கிறப்பயே இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். இது கூடயே தான் நம்ம சுரைக்காயும் சேர்த்து வதக்க போகிறோம். அதனால் வதக்க பார்த்தே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி வந்ததும் இதோட 1 கப் அளவுக்கு துருவி எடுத்த சுரைக்காய் சேர்த்துக்கங்க. நல்ல பிஞ்சான சுரைக்காயாக பார்த்து அதை தோல் சீவிட்டு இது மாதிரி சின்ன துளை உள்ள கிரேட்டரில் துருவி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. சுரைக்காயோட பச்சை வாசனைலாம் போய் அதில் இருக்க ஈரம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகணும். பாருங்கள், இது மாதிரி வதங்கி வந்ததும் இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கங்க. கலந்துட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை மசாலா பொடியை சேர்த்துக்கங்க. வேர்க்கடலையெல்லாம் வறுத்துட்டு சேர்த்து அரைச்சதுனால மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போன பிறகு அரைச்ச மசாலா பொடியை சேர்த்து நல்லா எல்லா இடமும் பரவற மாதிரி கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிராக ஊற்றிக்கங்க. அதாவது 2 கப் அளவுன்றது அரை லிட்டர் தயிரை நல்லா விஸ்கால அடித்து கலந்த பிறகு சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இது மோர் குழம்பு மாதிரி தண்ணியாக இருக்காது. இது மாதிரி திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். இந்த வதக்கின சூட்டோடே தயிரை சேர்த்து கலந்துக்கங்க. கொதிக்கெல்லாம் விட வேண்டியதில்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தயிர் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து பரிமாறலாம். இது சப்பாத்தி, ஆப்பம், தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு சுரைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த ஈஸியான தயிர் கறி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. வெயிலுக்கு நல்ல இதமான உடல் சூட்டை குறைக்கக்கூடிய சுரைக்காய் தயிர் கறி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு சுவையாக இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.